ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ஸ்ரீவிரதத்தில் நாம் நாச்சியார் 4வது உற்சவம் கொண்டாடுகிறாள். 4வது பாசுரம். நேற்றைய பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட வேண்டும் அப்படின்னா, எம்பெருமானுடைய நாமத்தை முதல்ல கேட்கணும்னா சிரவண பக்தி கேளீரோ அப்படின்னா முதல் பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில் அதுலேயே பாடவும் அப்படின்னா, இதில் விசேஷமாக பேர் பாடுவோம் அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொன்னான். இந்த விரதத்தோட முக்கிய அனுஷ்டானம் நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மித்த அங்கங்கள் தான் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலை நீராடுவோம், மையிட்டு எழுத மாட்டோம், மலரிட்டு முடிய மாட்டோம். இதெல்லாம் அங்கம். அங்கியது பிரதான காரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நாமத்தை போய் ஓத வேண்டும், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும், பஜனை பண்ணணும், அவனை மகிழ்விக்கணும். அதனால் நாம் அவனுடைய கிருப்பை அடையணும், அவனையே அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஸ்ரீவிரதம் பண்ணின்னு இருக்கா. நேற்று உத்தமன்கிற திருநாமம். தன்னை தாழ்த்தி பகவான் பக்தர்களை உயர்த்துறான். நிறைய சரித்திரங்கள். அந்த உத்தமனை நினச்சிண்டே அங்கே எல்லாரும் கோஷ்டியாக கூடி அப்படி பேசின்னு இருக்கும்போது பர்ஜன்ய தேவன் வந்தான். பர்ஜன்ய தேவன் யாருன்னா மழைக்கு அதிபதி. அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவன் வந்து நிற்கிறான். நின்று, நீங்கள்லாம் ஏதோ பண்ணின்னு இருக்கேளே, ஏதோ காரியக்கிரமங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கேளே, பாவை நோன்பு நோக்க போகிறேளே, அதுக்கு ஏதோ நீராட்டத்துக்கு ஜலம் வேணும்னு ஏதோ பேசின்னு இருக்கேளே, அடியை என்ன பண்ணணும் நியமிக்க அப்படின்னா. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவால் சாமானிய தேவதையை வணங்க மாட்டான். அந்த தேவதைகள் ஸ்ரீ வைஷ்ணவனை வணங்குமா. அப்படிதான் வசத்தி. அதுதான் வைணவனுக்கு இருக்கிற ஏத்தம். என்னன்னா, இவர் திருமணிசையாழ்வார் வைபவத்திலே இருக்கு. அவர் ஒரு நாள் தன்னுடைய கிழிஞ்சு போன வஸ்திரத்தை தச்சின்னு இருக்கார், கை ஊசியினால் தச்சின்னு இருக்கும்போது மேலே பார்வதி பரமேஸ்வரன் ரிஷபத்தில் அப்படி போயின்னு இருக்கா. பார்வதி கீழே பார்த்தாலாம் திருமணிசையில். அப்போ எல்லாம் அது காடு தானே, பிறப்பங்காடு தான் அது பூரா. ஒரு வாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் வந்து அந்த கோணியை அந்த இதுதான் கட்டிப்பார். நீட்டாலாம் இருக்க மாட்டார், நம்மள மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டார். மித்த ஆழ்வார்களை போல் 12 சிறுவன் துளசி மேலே அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் ஸ்நானமே பண்ண மாட்டார். எப்போ பார்த்தாலும் தூங்கினா தானே வாய் நாரும், பல் தேய்க்கணும், கண்ணில் எல்லாம் அழுக்கேறும். அவர் எப்போவுமே யோகத்திலேயே இருக்கக்கூடியவர். அதனால இந்த நமக்கு வர்ற சாதாரண அழுக்கெல்லாம் அவர்கிட்ட வராது. சரீர அழுக்கெல்லாம் அவருக்கு வரவே வராது. அது வந்தாலும் அது கமகமான்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணினார், அந்த பரமேஸ்வரன் பார்வதி அப்படி வரைச்ச அவள் தேவி பார்த்து, எப்பேற்பட்ட பக்தர், இவரை போய் நாம் ஏதாவது அனுகிரகம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலாம். உடனே அவர் சொன்னார், இது வேண்டாத வேலை, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னார் பரமேஸ்வரன். தேவி கேட்கலை, இல்லை கண்டிப்பாக போகணும், இது ஒரு வாய்ப்பு நமக்கு. இப்போ ஏற்பட்ட பக்தருக்கு நாம் ஏதோ கிருப்பை பண்ணினோன்னு இருக்கணும், நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இறங்கிட்டா கீழே. அவர் வந்தார். நின்ன உடனே அவர் சாதாரணமாக பார்க்குறார், என்ன வேணும் இவர் கேட்குறார். உடனே சொன்னார், இந்த மாதிரி தேவி உம்மை வந்து ரொம்ப உகக்கிறா, எனக்கும் உம்மை மேலே அபிப்பிராயம் உண்டு, நல்ல மரியாதை உண்டு, நீர் பரம பக்தர். ஏன்னா முன்னாடி இவர் சைவராக இருந்திருக்கார். இவர் சைவராக இருந்து தான் அப்புறம் வைணவனாக மாறுறார் ஆழ்வார். 4500 வருஷம் எழுந்தருளி இருந்திருக்கார் திருமணிசை ஆழ்வார். துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு, அவர் அவதரிச்சாச்சு. அப்படியே காட்டிலேயே சஞ்சரிச்சுன்னு இருந்தா. கலியுகத்தில் தான் அப்புறம் மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தா திவ்ய தேசங்களை. அப்போது அந்த யோகம் சைவங்கத்துவம் சாக்கியங்கத்துவம்னு வரிசையாக பாசுரத்துலேயும் சொல்கிறார். எங்கெங்கெல்லையும் போனார், என்னென்ன மதத்துக்கோ போனார், இருக்கிற மதத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். எப்போவுமே எதிர்கட்சியை பற்றி தெரிஞ்சவனுக்குத்தான் இந்த பலம் தெரியும் இல்லையா. ஒரு தத்துவத்தை பற்றி தெரியாமல் அந்த தத்துவத்தை குறை சொல்லப்படாது. அதை தெரிஞ்சண்டா தான் அதில் குறை சொல்ல முடியும். அதில் இந்த குறை இருக்குது, அந்த குறைக்கு இங்கே தான் நிவர்த்தி இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் டைரெக்டாக ஒரு தத்துவத்துக்குள்ளே வந்துட்டு இதை மாத்திரமே படித்து விட்டு அடுத்ததெல்லாம் சாரம் இல்லைன்னு சொன்னால் அவன் முட்டார். அதனால் ஆழ்வார் என்ன பண்ணார், அவர் எல்லா சமயமும் பார்த்துருக்கார். 4500 வருஷத்தில் அது முதல் கால்பாகம் அவர் எல்லா மதத்துலேயும் இருந்தார், சைவராகவும் இருந்தார். அதிலெல்லாம் அவர் தேடின அந்த பரபிரம்ம வஸ்து கிடைக்கல. அதனால் என்ன பண்ணினார், கடைசியில் வைணவரானார். அப்போ தான் அவருக்கு திருப்தியாச்சு. அதனால தான் தைரியமாக பேசுகிறார். அவருடைய பாசுரங்கள்லாம் ரொம்ப கத்தி மாதிரி இருக்கும்.
ஸ்பஷ்டமாகவே மித்தாழ்வார் அப்புறம் பூச்சி மொழிகள்லாம் பேச மாட்டார். அவர் நம்மாழ்வார் சொல்கிறார், சொன்னால் விரோதம் இது ஆயிலும் சொல்லுவார். அப்பா சொன்னால் எனக்கு கெட்ட பேர் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிம்பார். இவர் அப்படி இல்லை, சொல்ல வேண்டா அப்படிம்பார். நீ ஏன்டா அங்கே போகிற அப்படின்னே கேட்பார். இவர் சொல்கிறேன் கேட்டால் கேளுங்கோ, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்னு பதவிஷா நம்மாழ்வார் சொல்லுவார். ஆனால் அவர் அப்படி இல்லை. கத்தி கூர்மை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குமா. அதனால் இவர் என்ன பண்ணினார், அவரை மதிக்கலை. இருந்தாலும் அவர் ஒரு பக்தர், அதனால் பேசுகிறார் அவர் அடுத்து. அவரும் வைஷ்ணவர் தானே. வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. முதல் வைஷ்ணவன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான். அவர் எப்போ பார்த்தாலும் பெருமாளை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறான் கைலாயத்தில் உட்காந்துட்டு. அவருக்கு அதான் வேலை. அதனால் அவரை மரியாதையாக பேசுகிறார். உடனே இவர் சொன்னார், உமக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் கேளும், வரம் கேளும் அப்படின்னார். உம்மால் கொடுக்க முடியாது சுவாமி அப்படின்னார். இல்லை தேவி ஆசைப்படுறா, நீ கேட்கணும், கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும்னார். நான் என்ன கேட்க போகிறேன், எனக்கு மோட்சம்தான் கேட்பேன், அது உம்மால் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் அப்படின்னார். உடனே இவரும் வாயை அடைச்சிடுத்து. மோட்சம் இவராக கொடுக்க முடியும்? எம்பெருமான் நாராயணன் தான் கொடுக்கணும் மோட்சம். அதனால் அவர் பேச முடியல. சரி வேறு ஏதாவது கேளும்னார். எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை சுவாமி அப்படின்னார் இவர். நீர் கேட்டே ஆகணும்னார். அப்போ இவர் தச்சின்னு இருந்தாரா, அந்த ஒரு ஊசியில் நூல் அப்படி வெளியில் வந்துருத்தோம். இந்த ஊசிக்குள்ளே நூல் போக வரம் கொடும்னு கேட்டார். கோபம் வந்துருத்து அவருக்கு. ஏண்டா ஊசியில் நூல் போகிறதுக்கு ஒரு வரமா, என்ன நீ அவமானப்படுத்துறியா? ஏன்னா அவர் ரஜோகுணம் உள்ளவர் தானே, படக்குன்னு கோபம் வந்துடும், தலையை விரிச்சு போட்டு ஆடுவார். அதனால் கோபம் வந்த உடனே என்ன பண்ணார், அவர் ஒரு பூதத்தை ஏவி விட்டார். அந்த பூதம் இவரை முழுங்க வந்தது. உடனே என்ன பண்ணார், இவர் எப்பவும் குளிக்க மாட்டார் இல்லையா, திருமேனி பூரா ஒரே அழுக்காக இருக்கும். இப்படி தேய்ச்சார். தேய்ச்சவொடனே அந்த அழுக்கு ஒரு உருண்டையாச்சு, அதை தூக்கி போட்டார். அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பித்து. அந்த பூதத்தை முழுங்கிடுத்து இது ஆழ்வார் அனுப்பிச்ச பூதம். முழுங்கி அவரையும் முழுங்க போயிடுத்து. அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடினார், அங்கே ஓடினார், இங்கே ஓடினார். கடைசியில் பெருமாள்கிட்டே போனார். இந்த மாதிரி உன் பக்தன் அனுப்பிச்சு விட்டான்ப்பா அப்படின்னார். எனக்கு தெரியாதுப்பா, அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார் பெருமாள். எங்கே வந்தையோ அங்கேயே போவோம் அப்படின்னார். வந்தார், என்னை மன்னிச்சுக்கோ, நான் இனிமேல் உண்மை குறுக்கவே வரமாட்டேன் அப்படின்னார். நான் அதுக்காக உண்மை அபச்சாரப்படணும், நான் இது பண்ணலை, உமக்கு கோபம் ஆகாது, வைஷ்ணவன் கோபப்படப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பூதத்தை திருப்பி வாங்கினார்னு சரித்திரம். இப்போ வைஷ்ணவன் அப்படி எம்பெருமானை தவிர இன்னொருத்தனுக்கு தலை வணங்க மாட்டான், வணங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா மித்தவாளுக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை. ஏன்னா வைணவன் தான் உயர்ந்தவன், ஸ்ரீ வைஷ்ணவன் தான் ரொம்ப உயர்வானவன். ஏன்னா விஷ்ணு பக்தனே உயர்வானவன் சாஸ்திரம் சொல்கிறது, வேதமும் சொல்கிறது. அதனால் இப்போ நம்ம நாச்சியார் பரம வைஷ்ணவ இல்லையா, பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை. அவள் போய் பர்ஜன்யனை போய் எனக்கு கொடுவோன்னு போய் கையேந்துவாளோ, அவனும் நான் கொடுக்குறேன்னு திமுறா சொன்னால் என்ன ஆகும், அவர் கதை தான் இவனுக்கும் நடக்கும். அதனால் பர்ஜன்ய தேவனுக்கு அந்த சரித்திரம் தெரியுமோ இல்லையோ. ஏன்னா ஆழ்வார், திருமணிச்சி ஆழ்வார் இவாளுக்கெல்லாம் முன்னாடி அவதரிச்சவர் தானே, பரமேஸ்வரம் பட்ட பாடு தெரியும் அவருக்கு. அதனால் அந்த பர்ஜன்ய தேவனும் வினயமாக கையை கூப்பி கேட்குறான், அடியே என்ன செய்யணும், எனக்கு கட்டளை இடுங்கோ அப்படின்னா நாச்சியார் கட்டளை இடுகிறாள். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகுந்து குடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து, வாழியந்தோளுடை கற்பனாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமலை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, வேலூர் எம்பாவாய். ஆழிமலைக்கு அண்ணா அப்படின்னு கூப்பிட்றா. இந்த ஆழிமலைக்கு அண்ணான்னு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சுவாமி. ஒன்று பர்ஜன்ய தேவனை பார்த்து சொல்கிறதாகவும் இருக்குது, இன்னொன்று ஆழிமலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கண்ணனையே பார்த்து சொல்லுவதாகவும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு ரெண்டு வியாக்கியானம். அது சொல்கிறா, பர்ஜன்ய தேவனை பார்த்து, ஏ ஆழிமலைக்கு அண்ணா அதிபதியானவனே, ஒன்று நீ கைகிறவேல், நான் சொல்கிறது நீர் நன்னா கேளும் அப்படின்னு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ மழை பொழியிற சரி, ஆனால் அந்த மழை பொழிகிறதுக்கு இந்த மேகம் ஜலத்தை இழுக்கிறது இல்லையா, அந்த ஜலம் எப்படி இழுக்கணும்னு சொல்கிறா. ஆழியில் புக்கு, ஆழினா கடல், அந்த ஆழியில் புக்கு கடலுக்கு மேலாக ஜலத்தை எடுக்காத, கடலுக்கு மேலே உப்பாக இருக்கும், கீழே போக 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 தான் சமுத்திர ஜலத்துலேயும் அங்கே இனிப்பாகவும் இருக்கும். கீழே கீழே உப்பாக இருக்காது, மேலாக தான் உப்பு இருக்கும். அந்த ரத்தனம் இருக்கிற இடங்களெல்லாம் சமுத்திர ஜலம் உப்பாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறா, நீ நல்ல ஜலத்தை முகர்ந்து கொண்டு வரணும். அதனால் என்ன சொல்கிற, ஆழியில் புக்கு, கீழே போயிடு, முகர்ந்து நல்ல ஜலத்தை நீ முகர்ந்து எடுத்துக்கோ, உறிஞ்சிக்கோ, முகர்ந்து கொண்டு ஒடு ஆர்த்தி ஏறி மேலே கொண்டு போ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த ஜலம் போய் மேக கூட்டம் ஆகிடுதுன்னா என்ன ஆகும்னா, வெறும் மேகம் வெள்ளையாக இருக்கும்,
அதே ஜலம் நிறைஞ்சிருந்தால் அந்த மேகம் கரு கரு கருன்னு இருக்கும். அதைத்தான் கார்மேனின்னு எம்பெருமான சொல்கிறோம். வெறும் மேகம் அது ஒன்றும் வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. அந்த கார்மேகம்தான் நமக்கு பிரயோஜனம், அதுதான் நல்ல மழை பொழி. அதனால் சொல்கிறா ஊழி முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஊழி முதல்வன்னா ஊழி காலம் அப்படின்னா இந்த ஜெகத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே உள்ள ஒரு காலம் ஊழி காலம். அப்போ எதுவுமே இருக்காது, எம்பெருமான் ஒருத்தனே இருப்பான். பெரிய ஜலம் நிறைஞ்சிருக்கும். அந்த ஜலத்தில் ஆளிலை மேலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிப்பான், படைப்பான். அதுக்கப்புறம் பிரம்மாவை படைப்பான், பிரம்மான மலையெல்லாம் படைப்பார். அப்படியே இந்த லோகம் அப்படியே சிருஷ்டி ஆகிடும். திருப்பி தன்னடத்துக்குள்ளே திருப்பி என்ன பண்ணுவார், லயப்படுத்துவார். ஒரு பிரளயம் உண்டாக்குவார். பிரளயம் உண்டாக்கி இந்த திருப்பி அந்த ஜலம் இருக்கும் இல்லையா, ஜலம் அப்படி பொங்கும். பொங்கி ஜலத்தில் எல்லாம் அழியும். அந்த ஜலம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த பிரளய அக்னி ஒன்று இருக்குது, அந்த அக்னியில் இந்த ஜலம் பூரா வத்திடும். அந்த அக்னியை பிரளயத்தில் ஒரு காற்று வரும், அந்த காற்று சமணம் பண்ணான். அந்த காற்று எம்பெருமான் சமணம் பண்ணிவிடுவான். இதுதான் பிரளய ஊழி காலம். அப்படி தான் இருக்கும். இந்த ஜெகத்து அப்படி தான் அழியும். அப்போது அழிஞ்சு திருப்பி என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷாக ஜலம் ரொம்பிடும். எம்பெருமான் ஜலத்தை ரொப்பிடுவான். அதில் தான் அழிலை இந்த உலகத்தெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே வச்சுண்டு ஆளிலை கண்ணனாக தன் சிறு தாமரை கையினால் வாயில் வச்சுண்டு பேதை குழவி பிடித்து சுவைத்தன்னும் பாதக்கமலங்கள் காணீரே ஆழ்வார் கூப்பிட்டு காமிக்கிறேன். யசோதையம்மா ஒவ்வொருத்தியாக கூப்பிட்டு காமிப்பாளாம். என் குழந்தைய பாரடி, கண்ணை பாரடி, காதை பாரடி, 20 பாசுரம் 21 பாசுரம் இந்த கூப்பிட்டு காமிக்கிறார் பெரிய ஆழ்வார். சீதக்குடலுள் அமுதன்ன தேவி கோதை குழலாது அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் இப்பாதக்கமலங்கள் காணீரே. இந்த பாரு, இந்த திருவடி தாமரை எப்படி இருக்கு, வந்து பாரடின்னு கூப்பிட்றாளாம் யசோதையம்மா. கூப்பிட்டு காமிக்கிறாளாம். அதுக்கு ஆளை வாயில் வச்சுட்டு சப்பின்ண்டே உட்காண்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி ஒரு அனுபவம். அப்போ ஆளிலை மேலே எம்பெருமான் அப்படி சின்ன தளிரில் ஆளிலை இவ்வளோதானே இருக்கும், அதில் திருவுண்டு கண்ணனாக இருப்பான். அந்த ரூபம் பாருங்க, அணுவாக இருக்கான். அப்புறம் மகத்தா விஸ்வரூபமும் எடுக்கிறான். அணுவுக்கும் அணுவாக அவன் தான் இருக்கான், மகத்தான விஸ்வரூபமும் அவன் தான் எடுக்கிறான். அப்பேற்பட்ட ஊழி காலம் இருக்கோ இல்லையோ, அந்த ஊழி காலத்தில் இருக்கிற ஒரே ஒருத்தன் எம்பெருமான். அதனால் சொல்ல ஊழி முதல்வன். அவன் உருவம் எப்படி இருக்குன்னா கருகருன்னு கார்மேகம் போல இருக்கு. கருப்பான திருமேனி தானே கண்ணனுக்கு. அதனால் சொல்கிறா, நீ உள்ள முகர்ந்து ஜலத்தை எடுத்து மேலே கொண்டு வரணும். முகர்ந்து போடு ஆர்த்தி ஏறி எப்படி கருக்கணும். வெறும் சாதாரணமாக கருத்துருந்தால் நல்ல மழை பொழியாது. அந்த மேகத்தை பார்த்து பெரியவாள்லாம் சொல்லுவாள். நமக்கெல்லாம் இப்போ அந்த பரிச்சயம் இல்லை. பெரியவாள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். மேகத்தை பார்த்து இன்றைக்கி இந்த திசையில் நல்லா மழை பெய்யும் அப்படின்பா. அந்த கிராமத்தில் இன்றைக்கும் கூட இருக்கா, அது அந்த சொல்கிறவா இருக்கா, அவளுக்கு தெரியும், அந்த பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி மழையும் பொழிஞ்சது. இப்போ எப்போ மழை பெய்யுறது நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்க வேண்டும் அப்படின்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்புறம் என்னாச்சு, கருகருன்னு மேகம் மூட்டம் கூடி எடுத்துன்னா, அப்புறம் அந்த கையில் சக்கரம் இருக்கொல்லிய பெருமாளுக்கு பாளியந்தோளுடை பத்மநாபன் கையில் எம்பெருமான் திருக்கை இப்படி ஏந்தின்னு இருக்கான். பாளியந்தோளுடை ரொம்ப அழகான தோல் படைத்ததான சுந்தரத்தோளுடையான். அழகருக்கு மங்களாசாசனம் பண்ணுறா பெரியாழ்வார். ஆழ்வார்களெல்லாம் சுந்தரத்தோளுடையான், சுந்தரபாகு இப்படின்னே அழகருக்கு தோல் தான் அழகு அவருக்கு. ஆனால் சொல்ல அப்பேற்பட்டதான திருத்தோள்களுடைய அந்த எம்பெருமான் பத்மநாபன் கையில் 2 ஆயுதம் வச்சுருக்கார் இல்லையா, ஆழிபோல் மின்னி. அந்த சக்கரம் பலன்னு தேஜஸாக இருக்குமா. கோடி சூரிய சமப்பிரபன்னு சக்கரத்தை சொல்கிறது ஆகமம். ஒரு சூரியனோட பிரகாசமே எப்படி இருக்குது, கோடி சூரியன் சேர்ந்தால் என்ன ஆகும். அதோ நம்ம இந்த சூரியனையும் நம்மளால் பார்க்க முடியலையே, கோடி சூரியன் சேர்ந்தா என்ன ஆகும். அப்படி பளிச்சுன்னு இருக்கான் அந்த சக்கரம். அந்த தீயர் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழின்னு பெரியாழ்வார். அந்த தீ அப்படி சுற்றிகிட்டே இருக்குமா. அப்படி ஒரு அக்னி ஜுவாலையாக இருப்பாராம் சக்கரத்தாழ்வார். அந்த மாதிரி பிரகாசிக்கணும். என்ன அப்படின்னா, பாளியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி. அந்த ஆழி எப்படி மின்னுகிறதோ அப்படி ஒரு மின்னலை பளிச்சுன்னு நீ உண்டாக்கணும். மின்னலை உண்டாக்கினா என்ன ஆகும், சப்தம் ஒரு மொழியும் இடிக்கும். அந்த இடியும் மின்னலும் பார்த்தே இன்றைக்கி நல்ல மழை வரப்போகிறதும் சொல்லுவோம். அதனால் அந்த மின்னல் ஆழி போல் இருக்கணும்.
பழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் சங்கு ஒன்று இருக்க, அந்த சங்கு போல நின்று அதிர்ந்துன்னா, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, வலம்புரி சங்கு வச்சுன்னு இருக்காரு. அதை அப்படி ஊதினார். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இவாள்லாம் நடுங்கியே போயிட்டாலாம், கௌரவாள்லாம் அங்கே இருந்தவாள்லாம் அந்த ஊதிய உடனே சரி இன்னைக்கு நாம் தொலைஞ்சோம். அந்த ஒரு சங்க அவர் சொல்கிறார், சஞ்சய் நாங்கள் சொல்கிறார், கண்ணன் நாங்கள் ஊதுனா சங்க நம்ம படையாளெல்லாம் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில் எல்லாம் வெளில கீழே போட்டான். சரி அவனும் சங்கு ஊத வச்சுருந்தான், அதுவும் கீழே போட்டால் தடுமாறுறான். எல்லாரும் பயம் வந்துருத்தோம் எல்லாருக்கும். அப்படி எம்பெருமானுடைய சங்க நாதம் இருந்ததான். அப்படி அந்த எல்லா சங்கையும் இது அமுக்கி எடுத்து அப்படின்னார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சங்கு வச்சுருக்கான். அர்ஜுனன் ஒரு சங்கு, தர்மன், பீமன், நகுல, சகாதேவன், அந்த கௌரவாள், பீஷ்மர், துரோணர், அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு சங்கு வச்சுருக்கா. அவாவா ஊதுறா. இத்தனை சங்கையும் அமுக்கி எடுத்து இந்த பாஞ்சஜன்யம்னா சஞ்சய் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறார். எங்கே அரண்மனையில் உட்காந்துட்டு குருக்ஷேத்திரத்தில் அப்போவே ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன இதெல்லாம் சும்மா அது ஒரு சாதனமும் இல்லாமல் ஞானத்தினாலேயே பண்ண விஷயம். இது யாருனாலும் பண்ணிடலாம், அது எல்லாரும் பண்ண முடியாது. அதனால் அந்த சங்க ஒளி எப்படி இருந்தது, எதிரிகளை நடுநடுங்க பண்ணித்தே அந்த துணிக்கணுங்கிற அப்படி சத்தம் வரணும். பழம்புரை போல் நின்றதிருந்து ஆளி போல மின்னல் அடிக்கணும், வளம்புரை போல அந்த சப்தத்தை உண்டாக்கணும். தாளாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் அப்படின்னா அப்போ என்னாகும், மழை பொழிய ஆரம்பிக்கும். மழை பொழிஞ்சால் எப்படி பொழியணும் அப்படின்னா, ஏதோ தூரினது நின்னது தூரினது நின்னது இருக்கக்கூடாது. எம்பெருமான் ராமாவதாரத்தில் ஒரு யுத்தம் பண்ணார் இல்லையா, ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறது. வால்மீகி அதை வர்ணிக்கிறார். அதில் ஒன்றொன்னா உபமானம் சொல்லிகிட்டே வருவார். இந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது அதுக்கு ஒரு உபமானம் சொல்லணும் இல்லையா. இதை போல் அது இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நாங்கள் போனேன்ப்பா, அதை விட இது பிரமாதமாக இருந்தது அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதை சொல்கிறதுக்கு இன்னொன்று சொல்லுவோம். அந்த உபமானத்தை சொல்லி அதை விட இங்கே பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகி எத்தனையோ இதுக்கு உபமானம் சொல்கிறார். 24,000 ஸ்லோகம் ராமாயணம். ஒவ்வொரு இதுக்கும் எம்பெருமான அழகை வர்ணிக்கும் பொழுதும் சில உபமானங்கள்லாம் சொல்லி அதை போல் இருந்தார், அதை விட இருந்தார். தேவி இப்படி இருந்தா, இந்த பேச்சு இப்படி இருந்தது, எம்பெருமான் வரைச்சி நிலவு இப்படி அடித்தது, இந்த வானரங்கள்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய வர்ணித்து உபமானமாக சொல்லிகிட்டே வர்ற வால்மீகி பகவான் யுத்தத்துக்கு அவரால் உபமானம் சொல்ல முடியல. அப்படி ஒரு யுத்தம். அதனால் என்ன சொன்னார், ராமராவணையோர் யுத்தம் ராமராவண ஏவச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். இந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த மாதிரி இருந்ததுன்னு முடிச்சு விட்டார். உபமானமே இல்லை. அவள் 2 பேருக்கு எப்படி நடந்தது அப்படி தான் நடந்தது. அதனால் சொல்கிறார், தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். அங்கே தான் எடுக்கிறார். ராமாயணத்தில் சரம் விட்டாரா ராமன், விட என்னாச்சுன்னா ஒரு பானத்துக்கு ஒரு பானம் இடவழியில எப்படி போகிறதா வம்புகள், எப்படி எடுக்கிறார் எப்படி தொடுக்கிறாருன்னே தெரியல. அப்படி ஒரு க்ஷண முகூர்த்தத்தில் கரதூஷணாதிகளை ஒரு முகூர்த்த காலத்தில் 16,000 லட்சம் ராட்சசால வதம் பண்ணா. ஒரு முகூர்த்த காலம்னா எவ்வளோ, 1.5 மணி நேரம், 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம்தான். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே 16,000 லட்சம் ராட்சசால ராமன் சம்ஹாரம் பண்ணுறதா சொல்கிறார். அந்த சூர்பனகா முதல்ல சொன்னது கரதூஷணன்னு 2 பேர் அண்ணா தம்பி, அவள்கிட்ட தான் முதல்ல போய் சொன்னான். அப்போ தேவி இருக்கா, அப்போ தேவி எடுத்துன்னு போகல, அவள் 2 பேரும் சண்டைக்கு வரான். வந்த உடனே ராமன் கிளம்புறார். லக்ஷ்மணன் சொன்னால், அண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, அது வேண்டாம்ப்பா, இதெல்லாம் சாதாரண காரியம், நீ போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ தேவியை பார்த்துக்கோ, மண்ணியை பார்த்துக்கோ அப்படின்ட்டு போனார். 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு போனார். கரெக்டாக வந்துட்டாராம். என்ன பண்ணார், அப்படி சரம் விட்டாராம். 16,000 லட்சம் சரம் விடணும்னா எப்படி விட்டுருக்கணும் அப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே. அதுதான் சொல்கிறா, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரம் மழை அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஜாயிண்டாக போயிட்டே இருக்கான். எப்படி எடுத்தார் எப்படி விட்டார்னு யாரும் பார்க்கவே முடியல. அப்படி ஒரு நம்ம இந்த ஃபார்வேர்டு பண்ணுற மாதிரி இருந்தது போல் இருக்கு. அது என்னமோ தெரியல, நமக்கு அது உபமானம் நம்ம வேணால் சொல்கிறான், டிவியில் ஃபார்வேர்டு பண்ணுறோமே அந்த மாதிரி விட்டாரா என்னன்னு தெரியல. அது ராமனுக்கு தான் தெரியும், யாரும் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சரமழை தொடுத்தாரே, அந்த மாதிரி அப்படி வானத்திலேருந்து பூமிக்கு தொடர்பாக இருக்கணுமா, விட்டு விட்டு பெய்யக்கூடாது. தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் நீ பொழிய வேண்டும்னா, ஒரேடியாக பொழிஞ்சிட்டா என்ன வருது, சரமழை பெய்ய வேண்டியதான். அளவுக்கு அதிகமாக பெஞ்சதுன்னா எல்லாம் மூழ்கி போயிடுமே. அப்புறம் எங்கே திருப்பாவை நோட்கிறது,
ஆனால் சொல்கிறா வாழ உலகினில் பெய்திடா, எங்களுக்கு வாழ்கிறதுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மாத்திரம் நீ பொழிஞ்சா போகிறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னா நீ எல்லா இடத்துலையும் ஜலசமர்த்தி உண்டாக்கு, குளம் குட்டை கிணறு எல்லா இடத்துலையும் ஜலம் ரொம்ப இருக்கணும், தேவையான அளவு இருக்கணும், போகிறோம். அது இருந்தால் நாங்கள் காத்தால நாட்காலை போய் திருமுக்குளத்தில் போய் குளிர குடைந்து நீராடி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு, பாவை நோன்பு நோற்பதற்கு இது ஹேதுவாக இருக்கும், காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாச்சியார் இந்த பர்ஜன்ய தேவனுக்கு ஆர்டர் பண்ணுறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதில் ஆழிமலைக்கு அண்ணான்னு பர்ஜன்ய தேவனை கூப்பிட்டா, ஆனால் இதில் இன்னொரு வியாக்கியானம் கண்ணனையே கூப்பிட்றதாக சொல்கிறான். கண்ணன் என்ன பண்ணுவான், அவனு ஒரு கருமேகம் தானே, அவனையும் சொல்கிறா கண்ணா நீ எங்களுக்கு கருணை பொழிய வேண்டும்னா. எப்படி கருணை பொழிய வேண்டும் அப்படின்னாக்கா, ஆழியில் புக்கு ஒரு ஆழி, ஒரு பெரிய சமுத்திரம் ஒன்று இருக்குது. இது தேசிகருங்கிற மகான் ஸ்தோத்திரமாக பண்ணிருக்கார். அவர் சொல்கிறார் இதில், அந்த பெரிய கடல் ஒன்று இருக்குப்பா, அந்த கடலில் போய் நீ முங்கி தீர்த்தத்தை எடுத்து எங்களுக்கு பொழியணும் அப்படின்னா, அது என்ன கடல் அப்படின்னா ராமானுஜன்கிற ஒரு கடல் இருக்கான். இந்த ராமானுஜன்கிற கருணை கடல் இருக்கே, அது என்ன பண்ணுறது, நான் காஞ்சிபுரத்தில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் ராமானுஜர். அவருக்கு என்ன கைங்கரியம் பெருமாள் நியமிச்சார் அப்படின்னா, இவர் காசிக்கு யாத்திரை போனார். காசிக்கு யாத்திரை போகிறச்சு அவருடைய குருவை மிஞ்சி விட்டார் இவர். அதனால் குருவுக்கே சிஷ்யன் இடத்துல போகாமை இந்த ராமானுஜனை எப்படியாவது முடிச்சு விடணும், இருந்தாக்கா நம்மளை இவன் முடிச்சிருவான்னா என்ன, சம்பிரதாயத்தில் நம்மளை விட ஜெயிச்சிருவான், அப்புறம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். அதனால் இவனை எப்படியாவது பிடிச்சி விடணும்னு அதுக்காக ஒரு யாத்திரை. காசி யாத்திரை போனால் முன்னாடிலாம் திரும்பி வரத்துக்கு வருஷ கணக்காகும். போனான் அப்படி போயிட்டான்னா எல்லோரும் நம்புவான். 2 நாள் அழுதுட்டு கர்மாலாம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பான். அந்த நாளில் அப்படி தான் காசிக்கு போகிறான்னா அழுதுண்டே தான் அனுப்புவான். ஏன்னா திருப்பி வருவாரோ மாட்டாரோ தெரியாது. அதனால தான் சொல்லுவாள், நான் காசி யாத்திரை போகிறேன்னா பயப்படுவா எல்லோரும். இல்லை வேண்டாம், நான் இனிமேல் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாளாம் ஆற்றுல. அப்படி மிரட்டுறது அப்படிலாம் அந்த நாளில் உண்டான். அதனால் காசி யாத்திரைன்னு கிளம்பினார். போகிற வழியில் அவருடைய தம்பி கோவிந்த பட்டரும் கூட வரார். அவரும் படிச்சுன்னு இருக்கார் குருகுலத்தில். காசிக்கு போயாச்சு. அங்கே என்ன திட்டம்னா, கங்கையில் ஸ்நானம் பண்ணுறச்சு அப்படியே ராமானுஜனை முடிச்சு விடணும். அங்கே ஊருக்கு போய் அப்படி கங்கையில் முங்கினா திருப்பி எந்திருக்கலப்பா, அவன் எப்படி போனான்னு தெரியல, அப்படியே போயிட்டான், சுழற்சியில் போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது மறுநாள் இந்த திட்டம் நிறைவேறணும். முதல்ல கோவிந்தர் அதை கேட்டு ராமானுஜர்கிட்ட சொல்கிறார், உம்மா இது பண்ணுறதுக்காக வேலை நடக்கிற, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படியே கிளம்பிட்டார் ராமானுஜர். ராத்திரி பூரா திசை தெரியல, அப்படி வந்துன்னு இருக்கார். வழி தெரியல, எங்கேயோ தவறி போயிட்டார். அப்போ ஒரு வேடன் வேடு வச்சு வரா. அவா இவரை பார்த்துட்டு, இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கியப்பா, யார் என்னன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நான் காஞ்சி போயின்னு இருக்கேன் அப்படின்னா, நாங்களும் அங்கே தான் போகிறோம், அப்படி போவோம் அப்படின்னு ராத்திரி பூரா பேசிகிட்டே வரா. இருட்டு தானே, இருட்டில் பேசிகிட்டே வரா. ராமானுஜர் ராமாயணத்தை பற்றி விஸ்தாரமாக அவளுக்கு சொல்லிகிட்டே வரார். அவள் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்டே வரா. அந்த தேவி சொல்கிறா, இந்த குழந்தைய நாமளே வளர்ப்போம், நமக்கு ரொம்ப ரொம்ப அழகான குழந்தையா இருக்குது, நீ எங்களோடையே இருந்துரு அப்படின்லாம் அவள் சொல்லிட்டு வர்றா அந்த தேவி. ஆமாம், அவன் நம்ம குழந்தை தாண்டி அப்படின்னு இவர் சொல்லிட்டு வர்றார் அந்த வேடன். அப்படியே வரச்ச ஒரு இடத்துல கொஞ்சம் எனக்கு இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு உட்காந்துட்டா அந்த தேவி. அப்போ விடிய காத்தம் பொழுது புலர போகிறது. அந்த உட்கார்ந்த உடனே எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு ஜலம் வேணும்னு கேட்டால், உடனே இவர் எப்போவுமே அனுஷ்டானத்துக்கு சொம்பு வச்சுருப்பா இல்லையா, பிராமணால் எப்பயுமே கையில் தீர்த்த பாத்திரத்தோடு தான் இருக்கணும். அவர் அந்த சொம்பை மாத்திரம் தான் எடுத்துன்னு, வஸ்திரம் கூட எடுத்துக்கல, ஒரு கையில் ஒரு சொம்போடு அப்படியே கிளம்பி வந்துட்டார். அனுஷ்டான சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். இவர் சொன்ன உடனே அப்படியே வந்துட்டார். அந்த மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துன்னு வரல. அப்போது போனார். ஏதோ ஒரு கிணறு மாதிரி தெரிஞ்சுது, நான் போய் அங்கே ஜலம் எடுத்துன்னு வரேன்னு போனார். போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ளே விடிஞ்சிருத்து. பார்த்தா இவா 2 பேரும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா, ஐயோ ஜலம் கேட்டாலே கொடுக்க முடியாமல் போயிடுது, எங்கேயோ அதுக்குள்ளே போயிட்டாலே 2 பேரும். வருத்தப்பட்டார். அப்புறம் இது எந்த ஊருன்னு தெரியலையே அப்படின்னா, கொஞ்சம் விடிஞ்சோடனே அங்கே 4-5 மணிக்கெல்லாம் ஜனங்கள் நடமாட ஆரம்பிச்சிருவாள். அந்த நாளில் தூங்க மாட்டாள் இல்லையா, 4:30 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எல்லோரும் வெளியில் வந்துடுவாள். அப்போது அனுஷ்டானத்துக்காக வர்றவாளை பார்த்துட்டு, இது எந்த ஊர் அப்படிங்கிற, எந்த ஊரா அங்கே பார் அப்படின்னா, அங்கே காஞ்சி தேவபெருமானோட கோபுரம் தெரிகிறது, ராஜகோபுரம், இது திருக்கட்சி காஞ்சி அப்படின்னார். அவருக்கு ஆச்சரியம், ஒரு ராத்திரி நடந்து வந்துட முடியுமா காசியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு? அப்போது அவருக்கு வந்தது யாருன்னு தெரியலையே. அப்படி இருந்தாலும் திவ்ய புருஷால் வந்திருக்கான்னு அவர் மனசில் தெரிகிறது. ஆனால் இன்னாருன்னு பெருமாள் தாயார் தான் இருக்கும்னு தெரிகிறது. ஆனால் உறுதியாக அவருக்கு அது
தெரியல, மனசில் வச்சுட்டு அப்படியே அதை யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ போனார், நமக்கோ குருநாதரே நம்மளை வஞ்சிச்சுட்டார், இனிமே நம்ம யார்கிட்டையும் இருக்க வேண்டாம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பேசாமல் இருப்போம்னு திருக்கச்சி நம்பிகள் தான் அவருக்கு மானசீக குரு. அவர்கிட்ட போனார். போய் இந்த மாதிரி நான் ஏதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். உடனே இவர் என்ன சொல்லணும், ராஜாட்ட கேட்டு சொல்கிறேன், கோயில் அதிகாரிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னா சொல்லணும், அதான வழக்கம். கோயில் நிர்வாகம் பண்ணுறவட்ட தான் கேட்கணும் கைங்கரியத்துக்கு. அவர் சொன்னார் பெருமாளுக்கு கேட்டு சொல்கிறேன்னா. அதுதான் ஆச்சாரியார். நாமெல்லாம் ஆஃபீஸுக்கு போகணும், ரசீது போடணும் போம், அவள் டைரெக்டாக அங்கேயே பேசுவாள். அதுதான் அவளுக்கு உள்ள பெருமை. திருக்கச்சி நம்பி ராத்திரி பூரா பெருமாளுக்கு விசிறின்னு இருப்பா, 2 பேரும் பேசிப்பான். சாதாரணமாக நாம் எப்படி பேசிக்கிறோமோ அப்படி பேசிப்பாளாம். ஊர் கதை, உலகத்து கதை எல்லாம். அவாத்தில் குழந்தை பிறந்திருக்கு, இவாத்தில் கண்ணு போட்டிருக்கு, இதெல்லாம் கூட பேசுவாளாம். பெருமாள் அப்படி பேசுவாரான்னா பேசுகிறார், பேசியிருக்கார். அவரோட சுலபமாக இருந்திருக்கார் பெருமாள். தத்துவங்கள் எல்லாம் பேசலை, நாம் எப்படி பேசிக்கிறோமோ அப்படி பேசுவாராம். ஊரில் இருக்கிற கதையெல்லாம் கேட்பாராம், என்னமோ தெரியாத மாதிரி எல்லாம் கேட்பார், இவரும் சொல்லுவாராம் எல்லாம். இப்படிலாம் நடந்துருக்க அன்னைக்கு ராத்திரி பெருமாள்கிட்ட நம்ம ராமானுஷன் இந்த மாதிரி கைங்கரியம் ஏதாவது கேட்குறாரே அப்படின்னோட பெருமாள் சொன்னாராம். அப்போ தான் பெருமாள் இவர்கிட்ட அந்த சரித்திரத்தை சொல்கிறார். ராமானுஜன் நாம தான் காசியிலேருந்து கூட்டின்னு வந்தோம், தேவி தீர்த்தம் கேட்டால் அதுக்குள்ளே விடிஞ்சுடுத்தோ, இங்கே விஸ்வரூபத்துக்கு வந்தாகணுமேனு வந்துட்டோம் 2 பேரும். அதனால் தேவிக்கு அந்த தாகம் இருக்குது, அதனால் தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லும் அப்படின்னு பெருமாள் நியமனம். உடனே இவர் வந்தார். திருக்கச்சி நம்பிகள் வந்து ராமானுஜா உன்ன மாதிரி ஒரு பாக்கியவான் உண்டா அப்படின்னு கொண்டாடினார். என்ன சுவாமி அப்படின்னார், இந்த மாதிரி பெருமாள் உம்மை தீர்த்த கைங்கரியம் பண்ண சொன்னார், நேற்று வந்தது அவாதான், இது நடந்து ரொம்ப நாள் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் தான் இவர் கேட்குறார், அன்னைக்கு வந்தது தேவியும் பெருமாளும் தான் வந்திருக்கா, நீ தீர்த்தம் கொண்டு வரதுக்குள்ளே இங்கே வந்துட்டா, அதனால் அந்த தாகம் இன்னும் அடங்குற தேவிக்கு நீ இனிமேல் இந்த சால கிணறுலேருந்து தீர்த்தம் கொண்டு வர, அந்த கிணத்துல தான் எடுக்க போனார். அதிலேருந்து நிச்சயம் நீ தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ணுன்னு பெருமாள் நியமனம் அப்படின்னு சொன்னோடனே இவர் கண்ணில் ஜலம் வந்தது. இப்படி ஒரு கிருப்பையா அவர் என்ன பண்ணினோம், நாம் யார் நீச்சர், ராமானுஜர் சொல்லிக்கிறார் தன்னை, ஏன்னா ஒன்று பொருள் இல்லாத என்னை பொருளாக்கினாயே அப்படின்னு எல்லாம் உம்முடைய கிருப்பைன்னு அவர் திருவடியில் விழுந்தார். திருக்கச்சி நம்பிகள் திருவடியில் விழுறார். இல்லை ராமானுஜா நான் தான் ஓந்துரு, அவள் பாருங்க அப்படி ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பக்தி. ஆச்சாரியன் நிமிந்து நிற்கலை, எனக்கு தான் நான் தான் பெருமாளோட பேசுகிறேன்னா இன்றைக்கி பெரிய கூட்டமே சேர்ந்துடும், ஒரு பங்களாலாம் கட்டிடுவா. அவர் அப்படிலாம் இல்லை, பேசுகிறேன்னு பொய் சொல்லிட்டு பங்களா கட்டுறா. அப்போ பேசினவர் ஒன்றும் கட்டிக்கல, குடிசையில் தான் இருந்தார், வெளியிலேயே சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. அப்படி ஒரு நைச்சியம் முக்கியமான சிஷ்யாளுக்கு, அதை அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும். அப்போது திருக்கச்சி நம்பிகள் சொன்ன உடனே பெருமாளும் தாயார் தான் வந்தான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ராமானுஜர் எப்பேற்பட்டவர், அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணுறார். எடுத்து நித்தியம் 2 கிலோமீட்டர் அந்த சந்நிதிக்கும் கிணறு இருக்கும். இன்றைக்கும் அந்த கிணறு இருக்குது. இன்றைக்கி அங்கேருந்து தான் பெருமாளுக்கு ஜலம் போகிறது. அதுக்குன்னு சில ஆச்சாரிய வம்சத்தை ராமானுஜரே நியமித்தார் சிஷ்யர்களை. அந்த பரம்பரையில் வந்தவா இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கா. ராமானுஜாய திவ்யாக்ஞாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் சொல்கிறோமே, ராமானுஜருடைய கட்டளை வளரட்டும் வளரட்டும் நாம் சொல்லின்னு இருக்கோம் சாத்து முறையில். இன்றைக்கும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அவர் நியமித்த கைங்கரியம் ஒன்று கூட நிற்கலை, இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறது எல்லா க்ஷேத்திரங்களையும். அது அவருடைய தபஸ். நாம் ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணி ஒரு அறக்கட்டளை நிறுவனம்னா ஏதோ இதில் போயிடும், இது நம்ம பிரபாவம். ராமானுஜர் வார்த்தை தான் சொன்னார், அவர் ஒன்றும் சொத்தெல்லாம் வச்சுட்டு போகல. அப்பா இதில் பல கோடி இருக்குது நீ இதை பண்ணு, இதில் 10 கோடி இருக்குது நீ அதை பண்ணு, யாருக்கும் எதுவும் கொடுக்கல. அவர் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு சின்ன பெருமாள் திருமேனி, இந்த இவரை வச்சு ஆராதனை பண்ணு, இவர் உனக்கு எல்லாம் கொடுப்பார், அதை வச்சுட்டு கைங்கரியம் பண்ணு. பெருமாளை காமிச்சு இந்த பெருமாளை வச்சுக்கோ, அவர் எல்லாம் கொடுப்பார், அவருக்கு கைங்கரியம். அது நடந்துட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும், சத்தியமாக நடக்கும். அவெல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சுலாம் பண்ணலை, பெருமாள் பண்ணின்னு இருக்கார். அவள் திருக்கையினால இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த ராமானுஜன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த தீர்த்தம் இருக்க, அதைத்தான் இந்த தேவ பெருமாளும் பெருந்தேவியும் சாப்பிட்டுருக்காளாம் சொல்கிறாங்க. இந்த ராமானுஜன்கிறதான சமுத்திரம் இருக்க, அது கொடுக்குற தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதை நன்னா பருகு அப்படிங்கிற ஆழியல் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி. அந்த ராமானுஜன் கொடுத்த தீர்த்தம் சாதாரண தீர்த்தமாக இருந்தால் எப்படி இருக்கும், ராமானுஜன் கொடுத்த தீர்த்தம் எப்படி இருக்கும், இது ஆசையாக அன்போடு கொடுக்குற தீர்த்தம்னா இது ஒரு கருணை கடல். இதில் சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம வாசனையான பொருளில் போய் உட்காந்தோம்னா நம்ம மேலேயும் வாசனை வந்துடும் இல்லையா. கோயிலில் 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா வெளியில் போனோம்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்து எல்லாம் கேட்பேன், அந்த வாசனை நம்ம மேலையில் அடிக்கும். நாம் ஒன்றும் சந்தனம்லாம் தடவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அரை மணி நேரம் சந்நிதியில் உட்காந்துட்டு போனோம்னா இங்கே இருக்கிற வாசனை நம்ம மேனியில் ஏறிடும்.
போனால் கேட்பா, எல்லாருக்குமே கேட்பா, அது என்ன துளசி வாடை அடிக்கிறது, இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருந்தேலாம் அப்படின்னு கேட்பா. அப்போது இந்த ராமானுஜன் கருணை, அந்த கருணை கடல்லேருந்து இந்த ஜலத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த தேவப்பெருமாள் என்ன பண்ணுறான், வரதனாகிய அந்த மேகம் இதை கருணையை சாப்பிட்டு 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 தேக்கி வச்சுருக்கான். அதுதான் சொல்கிறேன், ஆழியல் புக்கு ராமானுஜன்கிறதான கடலில் நீ புகுந்து கூட ஆர்ச்சேரி இந்த நன்னா மேகம் போல இடித்து சங்கம் போல அந்த சப்தத்தை உண்டாக்கி, மின்னல் அடித்து சப்தம் உண்டாக்கி சரவருஷம் போல பொழிய வேண்டும். எதை அப்படின்னா கருணையை பொழிய வேண்டும் அப்படின்னா காங்ஷாதிகம் வருஷதின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த சாதாரண மழை என்ன பண்ணும் அப்படின்னா பேயும் நின்றுடும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த வரதராஜன்கிற மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா கருணையை பொழிய ஆரம்பிக்கும். என்ன கருணை என்ன கருணைன்னு அதை அனுபவிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளைக்குள்ளே திருப்பி ஒரு அடி அடிக்கும் கருணை. அதுக்குள்ளே இதை அனுபவிச்சே முடிக்கலை, இன்னும் ஒரு தரம் பண்ண கருணையே கிருப்பையே அனுபவித்து முடிக்கலை, திருப்பி அடுத்த கருணை அடித்து முழக்கிறது மழை. எப்படி அதிகமாக மழை பெஞ்சு அது காயறதுக்குள்ளே இன்னொரு தரம் மழை பெஞ்சு அது காயறதுக்குள்ளே இன்னொரு தரம் மழை பெஞ்சால் நம்மளால் தாங்க முடியுமா? போரும் 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 திண்டாடுவோம் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் கருணையை பொழிய ஆரம்பிச்சுட்டான்னா நிறுத்த மாட்டானா, நம்மளால் தாங்க முடியாதான். காங்ஷாதிகம் வருஷத்தின்னு தேசிகன் சொல்கிறார். நம்மளால் தாங்க முடியாதுப்பா, போகிறோம் போகிறோம், உன் கருணைக்கு நான் என்ன பண்ணினேன், எனக்கு நீ இவ்வளோ கருணை பண்ணுறியே அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கேட்பது போல நாச்சியார் பாடினார். ஏன் நாச்சியாருக்கு என்ன கருணை பண்ணினா அப்படின்னா அவன் நாமத்தை சொல்கிறதுக்கு புத்தியை கொடுத்தான் இல்லையா. அவன் நாமம் சொல்கிறதுக்கு புத்தியை கொடுத்தான், வாயை கொடுத்தான், தாளம் போட கை கொடுத்தான், சன்னதிக்கு போகிறதுக்கு காலை கொடுத்தான், இந்த சரீரத்தையும் கொடுத்து அவனை பிரபத்தி பண்ணபடி சொல்லி அவன் பக்தியும் கொடுத்து தன்னையே நமக்கும் கொடுத்து நம்ம அவனிடத்துல ஆட்கொள்கிறானே, பேர்பட்ட கருணைக்கு நான் தகுதியானவள் தானா அப்படின்னு நாச்சியார் கேட்குறா போல் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் அவளுக்காக கேட்டுக்கல, நமக்காகத்தான். தொண்டரடிப்படியாழ்வார் பாசுரம் பார்த்தோம்னா அப்படி தன்னைத்தானே வஞ்சிப்பார். அப்படியும் கண்ணா பின்னான்னு வஞ்சிப்பார். தூர்த்தரானேன் பாவியேனே அப்படிம்பார். நான் தான் ரொம்ப மோசமானவன், கள்ளத்தே தொண்டு பூண்டேனே அப்படிம்பார். நான் தொண்டு பண்ணுறதே பொய் அப்படிம்பார். கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே குழம்பு உண்டு அப்படின்னார். உன்னை பெருமாளையே ஏமாத்துறேன் நான் இப்படியெல்லாம் சொல்லிப்பார். அதெல்லாம் எதுக்குன்னா அவளுடைய நெய்ச்சம் நமக்காக நாம் சொல்லிக்கணும் இல்லையோ. பெரியவா ஒரு இதை காமிச்சா தான் நமக்கு நாம் சொல்லிப்போம். அதனால் அவளுக்கு எந்த குறவும் கிடையாது. அவள் எப்பயுமே பரிபூர்ணால் தான். ஆனால் குறை நமக்கு, நம்ம பார்த்து நீ பொண்ணுன்னு சொல்ல மாட்டா எப்போவுமே. நான் தான் போயிட்டேன், நான் பாவி, எனக்கு போய் இப்படி கிருப்பை பண்ணிட்டானே பெருமாள் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், அவருக்கே அந்த நிலமைன்னா நாம் என்ன இருக்கும். அப்போ தான் நம்ம ஜாக்கிரதை ஆகிப்போம். அதனால தான் ஆழ்வார்கள்லாம் தன்னைத்தான் சொல்லிப்பாளே ஒழிய மித்தவாளை சொல்ல மாட்டா. தன்னை சொல்லிக்கிறா போல நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான். அதுமாரி நாச்சியார் இப்படி ஒரு கருணைக்கடலாக இருக்கே எம்பெருமானே, எனக்கு நீ மழையை பொழிய வேண்டும், இந்த மார்கழி நீராட்டத்துக்கு ஜலசமர்த்தி உண்டாக்க வேண்டும்னு பர்ஜன்ய தேவனான வருணனை பார்த்து சொல்கிறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. நாளைய பாசுரத்தில் இப்போ வரிசையாக 5 நிலையை வர்ணிச்சுட்டே வந்தா இல்லையா. பரமபதம் முதல் பாசுரம், 2ஆம் பாசுரம் பார்க்கடல் பயத்து இந்த பரமன் நேத்தி விபவ அவதாரம் ஓங்கி உலகில் அந்த உத்தமன் வாமன அவதாரத்தை சொன்னால் விபவ அவதாரம். இன்றைக்கி அந்தர்யாமி தத்துவம்னு இந்த ஜலம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு இல்லையா. ஜலம் இல்லாத இடம் என்ன சொல்லுங்கள், இந்த கல்லுக்குள்ளே கூட ஈரம் இருக்குது, இல்லைன்னா இது வெடிச்சிடும். கல் நம்ம தண்ணியிலே சொல்லுவோம், அது உள்ளே ஒரு ஈரம் உண்டு. எந்த வஸ்துக்கும் ஜலம் இல்லை அப்படின்னா அந்த வஸ்து நிற்காது. அது எதுவாக இருக்கட்டும், இந்த பேப்பராக கூட இருக்கட்டும், இதுக்குள்ளேயே ஏதோ ஜலம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது இருக்கு. அதனால தான் இந்த ஜலரூபமாக அந்தர்யாமி தத்துவத்தை சொல்கிறா. ஜலம் எங்கே இருக்குது, வானத்தில் மேகமாக இருக்குது, அது பொழிஞ்சா இங்கே ஓடுறது, அப்புறம் அங்கங்கங்கங்கங்கே குளங்குட்டைன்னு நிரம்பி இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ண ஆவரணம் போலவே பரத்துவம் அப்படின்னா, ஆவரணம்னா இந்த ஊழிகால ஜலம். இந்த ஊழிகால ஜலம் எப்படி இருக்கும், பிரளய ஜலம் சொல்கிறோமே, அது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுன்னு இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்போ நம்ம இருக்கவே மாட்டோமே. அதனால் இந்த பரமபதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஆவரண ஜலம் போல இருக்கும், யாராலையும் பார்க்க முடியாது. ஆவரண ஜலம் மாதிரி பரமபதத்துக்கு யாருமே வர்றது இல்லையே. யார் போகிறா, பக்தால் போகிறா. அந்த பக்தால் யார் அப்படின்னாக்கா பிரளயத்தில் ஒருத்தர் மிச்சம் இருந்தாராம். யாருன்னா மார்க்கண்டேயர்.
ஏன்னா அவர் தான் சாட்சி. எம்பெருமான் ஆளிலையில் பள்ளி கொண்டதை யார் பார்த்து சொன்னால் நமக்கு சாட்சி வேணுமோ இல்லையா? இப்போ பிரளய காலத்தில் ஒருத்தர் மிச்சப்பட்டார். யார்? மார்க்கண்டேயர். சிரஞ்சீவி இல்லையா அவர்? என்றும் 16 அவருக்கு அழிவு கிடையாது. ஆனால் பிரளய காலத்தில் அந்த சிருஷ்டி சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இருந்துட்டா அப்புறம் அவரும் நித்திய வஸ்துன்னு ஆயிடுமே. அதனால் ஒரு முகூர்த்த காலம் அவருடைய பிரஜையெல்லாம் அப்படியே நிறுத்தி விட்டாராம். நம்ம டிவி அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி. அது ஒன்றும் தெரியாது, அப்படியே நிற்கும். என்ன நடக்கிறதுனே புரியாது. அப்படி ஒரு மாயை உண்டாக்கினாராம். அதுக்கப்புறம் சிருஷ்டி ஆரம்பித்தார். ஏன்னா அவரும் இல்லைன்னு ஆகணும். ஆனால் சிரஞ்சீவி அவர் அழியவும் விடாது. அப்போது பிரஜையை நிறுத்தி விட்டார். நிறுத்தி திருப்பி சிருஷ்டி ஆரம்பித்தாராம். அப்போ மார்க்கண்டேயர் ஆளிலை மேலே பள்ளி கொண்ட கண்ணனை சேவித்தார். அதனால் அந்த பரத்துவம் நமக்கு தெரிஞ்சது. அதனால் சொல்கிறா, ஆவரண ஜலம் போல பிரளய காலத்தில் இருக்கிற ஜலம் போலே பரமபதம். அந்த பரமபதத்தில் இருக்க நித்திய சூரியர்கள் முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் ஒருத்தர் தான் போக முடியும். அதேமாரி மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான் அங்கே பார்த்தார். அதனால் அந்த ஜலத்தை சொல்கிறான். அடுத்ததாக பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்துவம் அப்படின்னா, அந்த ஆவரண ஜலம் போலே பரத்வம், பெருக்காறு போலே விபவம் அப்படின்னா, அந்த ஆவரண ஜலம் மேகக்கூட்டம் போலே திருப்பார்கடல். ஆவரண ஜலம் யாருக்கும் தெரியாது. அந்த மேகம் நமக்கு தெரியும் இல்லையா? மேகம் நமக்கு தெரியும், மேலே இருக்கும். ஆனால் நம்மளால் எட்டி பிடிக்க முடியாது. ஆனால் மேகத்துக்கு ஒன்று போகும். என்ன போகும்னா, ஹம்ச பறவை பறக்கும். இந்த அன்னப்பறவை கீழே இருக்கிற ஜலம் சாப்பிடாதான். அது பறந்து போய் மேகத்தில் இருக்கிற சுத்தமான ஜலத்தை சாப்பிட்டுட்டு வருமா. அதே மாதிரி பரமபதத்துக்கு யாரும் போக முடியாது, முக்தர்கள் போகலாம். அது மார்க்கண்டேயர் அப்படின்னு அந்த ஜலத்துக்கு சொன்னால், இந்த மேகஜலம் போலே வியூகம் அப்படின்னா, இந்த வியூகமான திருப்பார்கடல் எப்படி இருக்குன்னா, எங்கேயோ எட்டாவது இருக்குது. அங்கே அம்சபக்ஷிகளை போல் இருக்கக்கூடிய ரிஷிகளும் தேவர்களும் தான் போக முடியும். அதனால் என்னாச்சுன்னா, பெருமாள் அடுத்த இறங்குறார் இல்லையா, விபவம் அவதாரங்களாக வரும் பொழுது பெருக்காறு போலே விபவம் அப்படின்னா, இப்போ மேகத்தில் இருந்து ஜலம் கொட்டினா வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அது எத்தனை நாள் ஓடும்? 10 நாள் ஓடும், 20 நாள் ஓடும், 1 மாதம் ஓடும், அப்புறம் வற்றி போயிடும். அதே மாதிரி இந்த அவதாரங்களும் என்னாச்சுன்னா, ஒரு யுகத்துக்கு ஒரு அவதாரம். ராமாவதாரம் இத்தனை வருஷம், கிருஷ்ணாவதாரம் இத்தனை வருஷம், மத்ஸ்யாவதாரம் இவ்வளோ நேரம், கூர்மாவதாரம் இந்த இவ்வளோ க்ஷணம், இப்படிலாம் ஒரு நிருசிம்மன் 2 க்ஷணம் 3 க்ஷணம், இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கிற மாதிரி இந்த பெருக்காறு மாதிரி வேகமாக வரும், காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அவதாரங்கள் அப்படின்னா. இந்த பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்துவம் அப்படின்னா, இப்போ ஜலம் கொட்டி எடுத்துனா என்ன ஆகும்? அப்படியே பூமி வாங்கி உள்ளே வச்சுக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் நாம் கிணறு மாதிரி வெட்டுறோம். அந்த நாளில் கிணறு விட்டுவோம். இப்போ நம்ம போர் போடுறோம். அதை பிரயத்தனம் பண்ணி வெளியில் ஜலத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி அந்தர்யாமியாக எங்கும் நிறைஞ்சிருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு தியான யோக சாதனங்கள் பண்ணணும். யோகங்கள் தியானங்கள் பண்ணினாத்தான், பக்தி பண்ணினாத்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். அந்த தூணில் இருக்கான்னா பக்தி பண்ணால் தானே தெரியும். இல்லை தியானம் யோகம் ஏதோ ஒன்று பண்ணணும், சாதனை பண்ணாதான் அந்தர்யாமியை சேவிக்க முடியும். அதனால் அதுவும் நமக்கு முடியாது. அப்புறம் என்ன சொன்னால், கடைசியில் ஆங்காங்கே தேங்கின மடுக்களை போலே அர்ச்சாவதாரம் அப்படின்னா, அர்ச்சாவதாரம் எப்படி இருக்குது? திருக்கோயிலில் எழுந்தருளிக்கிற பெருமாள் அங்கங்கே தேங்கி இருக்கு இல்லையா, குளங்குட்டை மடு, இதெல்லாம் நம்ம சுலபமாக போய் எப்போ வேணால், ஏன்னா எப்போ இருக்கும், வருஷம் பூரா இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்தால் அதில் தான் எல்லோரும் ஜலம் எடுத்து சாப்பிடுவான். சுலபமான வேலை. பூமியில் போர் போட்டு எடுக்க வேண்டாம். அன்னபக்ஷி போல் மேலே பறந்து எடுக்க முடியாது. ஆவரண ஜலம் பார்க்கவே முடியாது. இந்த அங்கங்கே தேக்கின மடுக்களை போல இருக்கிற இந்த அர்ச்சாவதாரம் குளங்குட்டை கிணறு மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கார் இல்லையா, கிணறு இருக்கு இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கிணறு இருக்கு. சுலபமாக அப்படி போய் வேணுங்கிறப்போ போய் எடுத்து சாப்பிட்டுருக்கும், பிரயத்தனம் இல்லாமல். இப்போ சுவிட்சை போட்டால் ஜலம் தொட்டிக்கே வந்துடுறது, கையில் விழறது. ஏன்னா கலியோட பிரபாவம். அது கூட நமக்கு ஒன்றும் வேண்டாம், பகவான் இருக்கிற இடத்துலேருந்து பகவான் நாமா சொல்லுடா, கோயிலுக்கு கூட போக வேண்டாம்லாம் சுலபமாக கொண்டு வந்துட்டா பக்தியை நம்முடைய ஆச்சாரியாலாம். நீ போய் 10 பிரதட்சணம் பண்ணு, கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணு, அதெல்லாம் வேண்டாம். நீ உட்கார்ந்த இடத்துல கோவிந்தா சொல்லு, அவன் வந்துடுவான். இப்படியெல்லாம் சுலபமாகி விட்டாலே அதான் அர்ச்சாவதாரம்னா. இந்த 5 நிலைகளையும் இந்த ஒரே பாசுரத்தில் சொல்லியிருக்கா நாச்சியார். அப்பேற்பட்டதான இந்த பாசுரம், முதல் பாசுரத்தில் பரமபதம், 2ஆம் பாசுரத்தில் திருப்பார்கடல், 3ஆம் பாசுரத்தில் விபவம். இதில் அந்தர்யாமி தத்துவம், ஜலம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான்னு இந்த 4ஆம் பாசுரத்தை சொல்கிறார். நாளைக்கு பாசுரத்தில் தான்
அச்சாவதாரம் மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு இந்த விக்கிரகமாக எழுந்தருளி இருக்கிறனாலேயே நாளைய பாசுரத்தில் சொல்கிறா. நாளை அனுபவிப்போம். நாளைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி விசேடமான ஏகாதசி. போன மாதம் சுக்ல ஏகாதசியும் விசேடமானது, கைசிக ஏகாதசின்னு பேர். இந்த மாதம் சுக்ல ஏகாதசியும் விசேடமான, பீஷ்மனுக்கு முக்தி கொடுத்த ஏகாதசின்னு பேர். அதான் பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவோம். பீஷ்மர் இந்த ஏகாதசி வரைக்கும், தை மாதம் வரைக்கும் அவர் அம்பு படுக்கையில் இருக்கார். மார்கழியில் தான் கீதை உண்டாச்சு, மார்கழியில் தான் இந்த யுத்தம் நடந்தது 18 நாள். அதெல்லாம் பீஷ்மர் அம்பு படுக்கையிலேருந்து எம்பெருமானே பரத்வம்னு சஹஸ்ரநாமம் சொன்னதும் இந்த மாதம்தான். பகவத்கீதை உண்டானதும் இந்த மாதம்தான். பீஷ்மர் முக்திக்காக பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின நாள் இந்த ஏகாதசி தான். அப்போ கண்ணன் நமக்கு நாம் முக்தி கொடுக்குறோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். ரதசப்தமி அன்னைக்கு பீஷ்மர் வைகுண்டத்துக்கு போகிறார். அதனால் அந்த ஏகாதசி அவர் பிரார்த்தனை பண்ணினதுனால விசேடமான. இந்த ஏகாதசியில் யாரெல்லாம் உபவாசம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் எம்பெருமான் திருவடி நிச்சயம் உண்டு அப்படின்னு சாஸ்திரம். அதனால் நாளைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறவா இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கணும். பூர்வாங்கம் உத்தராங்கம் 2 இருக்குது. முதல் நாள் பூர்வாங்கம், உத்தராங்கம், மறுநாள், நடுவில் ஏகாதசி. 3 நாள் சுத்தமான ஏகாதசி உபவாசம். மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி எதுவும் சாப்பிடக்கூடாது. நாளைக்கு பூரா உபவாசம் இருக்கணும். தண்ணி கூட குடிக்கக்கூடாது. கோயிலுக்கு வந்தால் ஒரு ட்ராப் பெருமாள் தீர்த்தம் வேணால் வாங்கிக்கலாம். சில பேர் ரொம்ப கடுமையாக இருக்கிறவா அது கூட வாங்கிக்க மாட்டான், வாங்கி தலையில் தெளிச்சுட்டுருவான். அந்தளவு போக வேண்டாம், நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்தளவு ஞானம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப விரிவாக பண்ண விஷயம். அதெல்லாம் எம்பெருமான் பிரசாதத்தை கூட திரஸ்காரம் பண்ணோன்னா அந்த வைராக்கியம் வரணும். அப்படி இருக்கிறவா தீர்த்தம் கூட சாப்பிடாமல் இருக்கிறவா நாளைக்கு பூரா பட்னியாக இருக்கணும், ராத்திரி பூரா முழிக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். துவாதசி அன்னைக்கு விடிய காத்தால் 7 மணிக்குள்ளே பெருமாளுக்கு அமுதெல்லாம் பண்ணி 2 அடியார்களை கூப்பிட்டு அன்னம் பிரசாதம்லாம் கொடுத்து அவளுடைய பிரசாதமாக சாப்பிடணும். அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது, அஸ்தமிச்சதுக்கப்புறம் தான் தூங்கணும். 6 மணி 6:30 மணிக்கு மேலே தான். இதுதான் ஏகாதசியோட கிரமம். இது ஃபஸ்ட்டு. 2வது அடுத்து ஒரு நம்ம பெரியவா என்ன நம்மளை பற்றி அவளுக்கு தெரியும், அதனால் சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கா பழச்சாறுகளாக சாப்பிடலான்னு சொல்லியிருக்கா. அதையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நறுக்கி அப்படியே சாப்பிடக்கூடாது. அந்த பெருமாளுக்கு நிவேதனம் எதுவானாலும் பெருமாளுக்கு உடுத்து கலந்தனின் பீதவாடை உடுத்து கலத்தது உண்டுன்னு பெரியாழ்வார். வஸ்திரம் கட்டினாலும் பெருமாள் சாத்தி கட்டிக்கணும், சாப்பிட்டாலும் பெருமாள் அமுதெஞ்சே சாப்பிட்டுக்கணும், பூவாக இருந்தாலும் பெருமாள் சாத்தி சூட்டிக்கணும், சந்தனமாக இருந்தாலும் அவனுக்கு சூட்டி சாத்திக்கணும். அப்படி தான் நம்முடைய சம்பிரதாயம். அதனால் பழங்களை சாப்பிடலாம். இன்றைக்கி ராத்திரி பலகாரம் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாளைக்கு பழங்கள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். முடியாதவா, சுத்த உபவாசம் இருக்க முடியாதவா துவாதசி அது ஒரே நியமம் தான். 7 மணிக்குள்ளே சாப்பிடணும், 7 8 மிஞ்சி போனால் 8 அதுக்குள்ளே சாப்பிடணும். அதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேளை சாப்பிடலாம். ஏகாதசி அன்னைக்கு பலகாரமாக அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடலான்னு இருக்குது. சாயங்காலம் காலையில் பூரா உபவாசம் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு வேளை பலகாரம் சாப்பிடலாம். சாப்பிட்டு மறுநாள் துவாதசி வாரணை பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிடவே கூடாது. நாளைக்கு சாப்பாடோ கூட்டு கறி இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடாது. எம்பெருமானுக்கு நாமளே தயார் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு பண்ணி சாப்பிடணும். இல்லை கோவில்களில் பிரசாதம் கிடைச்சா அதுலேயும் சாதமாக சாப்பிடக்கூடாது, இதாகத்தான் சாப்பிடணும். அதனால் வீட்டிலேயே நாம் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பழங்களோ டிஃபனோ சாப்பிட்றவா நாளைக்கு கோட்சியில் பெருமாள் கொடுக்குற துளியோண்டு பிரசாதத்தை சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. எம்பெருமான் கொடுக்குறத சாப்பிடலாம், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. சுத்தமாக இருக்கிறவா அதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி கூட குடிக்காமல் இருக்கா இல்லையா, அவள் கூட பிரசாதத்தை வாங்கிட்டு ஆற்றுக்கு போய் குழந்தைக்கு கொடுக்கூடாது. அவளுக்கு மாத்திரம்தான் அந்த நியமம். நான் உபவாசம் இருக்கேன்னு வீட்டில் டிஃபனை சாப்பிட்டு பெருமாள் பிரசாதத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதனால் சுத்த உபவாசம் இருக்கிறவா தீர்த்தம் மாத்திரம் வாங்கிட்டு அந்த சக்கரை பொங்கலோ தயிர் சாதமோ பெருமாள் கொடுக்குறத வாங்கி குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா டிஃபன் சாப்பிட்றோன்னா அதையும் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா பகவான் கொடுத்த பிரசாதம், இதுதான் நியமம். அவளுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. முடிஞ்சளவு உபவாசம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், முடியலன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல போகிற பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி காட்டில் நிற்கிறது, மெக்கானிக் சரி பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு சாயங்காலம் அது வரைக்கும் சோறு திங்காம தாண்டா இருந்தேன் கேட்பார். அப்படி தான் கேட்பார். செத்து போயிட்டியா நீ அப்படின்னு கேட்பார்.